மறுக்கிற ஒரு அலுவலர்கிட்ட ம். சரிதானா, நீங்க நேர மனு வாங்கலன்னு போராடக்கூடாது. சரி. சரியா? ஏன்னா அவரு தன்னுடைய கடமையை புறக்கணிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஓ. மனுக்கள் வாங்குவதும் கடமையில ஒண்ணுதான். கோரிக்கை மனுக்கள் பெறப்படாம அவருக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கும் தெரியாது. அந்த அலுவலர் பெஞ்சு தைக்கிறதுக்கும் வரல. உண்மை. கரெக்ட் தானே? அப்ப கோரிக்கை மனுக்கள் வரும்போது அதை வாங்குறதுக்கோ அதை பெறப்பட்ட பரிசீலனைக்கோ அவர் தயாரா இல்லைங்கிற பட்சத்துல அவர் தன்னோட பணியை செய்ய விரும்பலன்னு கருதணும். ஓ. இப்போ உதாரணத்துக்கு அந்த அலுவலர் மீது கூட நீங்க புகார் மனு அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்கலாம். ஓ, அவர்கிட்டயே. ஏன்னா எப்பொழுதுமே புகார் மனுனுடைய தன்மை என்ன அப்படின்னா, எழுத்துப்பூர்வமா அந்த அலுவலருக்கு நீங்க தகுந்த அறிவுறுத்தல் கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கிடணும். முதல் வாய்ப்பு. அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அந்த அலுவலர் சுட்டிக்காட்டப்பட்ட விஷயம் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் தன்னை திருத்திக்கிடும், தன்னோட கடமையில திருத்திக்கிடும். அப்ப அதற்கான முதல் வாய்ப்பு யார்கிட்ட கொடுக்கணும்? அவருக்கே கொடுக்கணும். அவர் தன்னை திருத்திக்கிட்டு இந்த மனுவை நான் ஏத்துக்கிட்டேன், நீங்க சொன்ன வழிகாட்டுதல் சரிதான், இது சட்டப்படியானதுதான், என்னுடைய பணியில இந்த அலட்சியம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உணர தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இனிமேல் நான் மாத்திக்கிறேன், உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டாலே நீங்க எங்கேயுமே என்ன பண்ணா போராட வேண்டியதுல ஈஸியான தீர்வு கிடைச்சிடும். கரெக்ட். இது